எல்லா பலகாரத்தையும் நீயே பேக் பண்ணிட்டியா? எல்லாம் சுட்டு முடிக்கவே லேட் ஆயிடுச்சா, இன்னும் உன்னை கூப்பிட்டு பேக் பண்றதுக்குள்ள நானே பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். அப்புறம் இது எல்லாத்தையும் ஜானகி வீட்டுல கொடுத்துரு. 1400 ரூபாய் சொல்லிருக்கேன், மறக்காம வாங்கிட்டு வந்துடுடா. எனக்கு டெலிவரி சார்ஜ் கொடுத்துருவாங்கல்ல? ஏய், ஏதோ 1-2 ஆர்டர் கொடுக்குறாங்க, நீ டெலிவரி சார்ஜ் கேட்டு இருக்கிறதும் போயிட போகுதுடா. டெலிவரி சார்ஜ் எல்லாம் இல்லாம எப்படி வேலை செய்யறது? ஆமா. மாம்ஸ், அது அதிரசமா? ஏய் வேடா, இவ கேட்டானா நீ எடுத்து கொடுப்பியா? ஏய் போடி, ஒரு வேலை இல்லாதவ. அதிரசம் தானே கேட்டேன், அதுக்கு இப்படி பண்றீங்க? அம்மா சித்ரா, ஒரு நிமிஷம் இங்க வா. இதுல பிரான்சைஸ்னு ஏதோ போட்டிருக்கா, என்னன்னு பாரு. கொடுங்கப்பா. இதுவாப்பா பிரான்சைஸ்னா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம போடணும். மத்தபடி கடை பேர்ல இருந்து எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி எல்லாம் விளம்பரம் பண்ணணும்னு இப்படி எல்லாத்தையுமே அவங்களே சொல்லி கொடுத்துடுவாங்க. ஓஹோ, அப்ப பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் போல இருக்க. வணக்கம்பா. வந்தாச்சு. வாங்க ஜோசியரே, உட்காருங்க. இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். ஐயா, உங்க பையன் கல்யாண விஷயமா? ஜோசியரே, எதுவா இருந்தாலும் அங்கேயே தெளிவா பேசிருங்க. சொல்லுங்க ஜோசியரே. அம்மா, உங்க பையனுக்கு ஒரு அருமையான வரன் வந்திருக்கு. இருடி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஆடிட்டர் பொண்ணுக்கு வரன் பார்த்து தர சொல்லி நம்ம கிட்ட ஜாதகம் வந்திருக்கு. நான் ஜாதகம் பார்த்தமா, அம்சமா இருக்கு. உங்க பையன் மாதிரி அந்த பொண்ணுக்கு தெளிவான ஜாதகம். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லுவா பாரு. இல்ல, அது கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி? அம்மா, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆடிட்டருக்கு 2 பொண்ணுங்க, ஏகப்பட்ட சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்காரு. மூத்த பொண்ண ஆடிட்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. மூத்த பொண்ணை தான் நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாம்னு சொல்றேன். நம்ம பையனுக்கு அந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்குமா? பொண்ணை நானே நேர்ல பார்த்திருக்கேன், அதை வச்சுதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? நேர்ல பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிடட்டுமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்லங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு யோசிக்கிறேன். இந்த பாருங்கம்மா, இன்னைக்கு தேதியில ஆடிட்டர்னா எவ்வளவு மவுஸ் தெரியுமாமா? இல்லங்க, ரொம்ப படிச்ச பொண்ணு என் பையனுக்கு சரிப்பட்டு வராது. ஏமா? இப்ப பாருங்க என்ன பண்ண போறான். ஏன் நீ தெளிவா சொல்லுங்களேன். எங்க குடும்ப சூழ்நிலையால அருணை 12ஆம் கிளாஸோட ஸ்கூல் போறதை நிறுத்த வேண்டியதா போச்சு. அப்புறம் அவனாதான் அவனோட உழைப்புல அந்த அந்த கரஸ்ல படிச்சு அவன் டிகிரியும் முடிச்சிட்டான். அதனால பொண்ணு ஸ்கூல் படிச்சிருந்தாலே போதுங்க. புருஷனை மீறி படிச்சிருந்தா அது அவ்வளவா சரியா வராது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் கிளாஸே போதும். நீங்க வேற ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் பேசிக்கலாம். நான் வர்றேம்மா. வர்றேன் சார். போயிட்டு வாங்க. என்னம்மா ஜோசியர் போல? ஆமா. அம்மா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அதை ட்ரை பண்றீங்களா? என்ன? உங்க கண்டிஷனுக்கு இந்த உள்ளூர் ஜோசியக்காரங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. பேசாம எல்லா கண்டிஷனையும் லிஸ்ட் போட்டு மணப்பெண் தேவை அப்படின்னு பேப்பர்ல இல்ல சோஷியல் மீடியால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாம். ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஐடியா சொல்ல வந்துட்டா. என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, போய் உன் வேலையை கவனிப்போ. சரி, பாய். போ போ. பாய். பாய்மா. ஐடியா கொடுக்கறாளாம். அக்கா, இதுல 23 அதிரசம் குறையுது. அதை சுட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். நீ மாவெல்லாம் எடுத்து வை, நான் வந்துடுறேன்.
ஏங்க அடிச்சு சொல்றேன், இது நடக்கவே நடக்காது. எது அதிரசம் சொல்றதா? உங்க அக்கா மகன் கல்யாணத்தை சொல்றேன். அவனா எவளையாச்சும் கூட்டிட்டு வந்தாதான் உண்டு. மத்தபடி உங்க அக்கா பார்த்துதான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா இந்த ஜென்மத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லை. இத உங்க அக்கா சுட போற அதிரசத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். பாத்தியாமா அம்மாவ நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? அருணுக்கு வரன்னு யாரு எப்ப வந்து சொன்னாலும் எதையாவது சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறா. என்னப்பா இது? என் மேக்ஸ் ஃபார்முலாவை விட பெரிய குழப்பமா இருக்கு. பாவமா அம்மா, பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசை ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அதை விட இன்னொரு பக்கம் வர்றவ எப்படி வர போறாளோ, பையனை தாங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிருவாளாங்கிற பயம் பெருசாவே இருக்குமா. அம்மா ரோல்ல இருந்து மாமியார் ரோலுக்கு எப்பதான் மாற போறாளோ தெரியல. பார்க்கலாம். டோன்ட் வெரிப்பா, நான் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன்ல. கூடிய சீக்கிரமே அம்மாவை மாமியார் ரோலுக்கு ப்ரமோஷன் கொடுத்துடுறேன். அடிக்கழுத. ஹலோ, சொல்லுடி. ஏய், எங்க இருக்க? ஏய், நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம்? மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு பாத்தியா? இல்ல, எனக்கு எந்த மெசேஜும் வரல. முதல்ல வந்திருக்கான்னு பாரு. சரி, நான் அப்புறமா பாக்குறேன். அது பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல பாரு. ஐயோ, இல்ல ஜான்சி, இது வரைக்கும் எதுவும் வரல. கோவில்ல தானே இருக்க? ஏய், நான் கோயில்ல தாண்டி இருக்கேன். இங்க அவர் கூட வந்திருக்காரு. ஓ, அடிப்பாவி, இத முதலே சொல்ல வேண்டியதானே? சரி, ஓகே, போனை கட் பண்ணிட்டு முதல்ல அவரை போய் பாரு. அவருக்கு மறக்காம தேங்க்ஸ் சொல்லு, சரியா? சரி, போ, பாய். ஆமா சார். சார், நீங்களா? நீங்களா? பாப்பா ஒரு நிமிஷம். வச்சரா சார். அங்கிள் தான் உனக்கு மணி அடிக்க ஹெல்ப் பண்ணாங்களா? தேங்க்ஸ் சொல்லு, கிளம்புவோம். தேங்க் யூ அங்கிள். வா வா. பை, போயிட்டு வாங்க. சார், உங்களை பார்க்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையா? நான் இங்க வருவேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், நான் எப்பவும் போலதான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போது நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தா அப்போன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வரதுக்குள்ள உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ குழந்தை பெல் அடிக்க ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அந்த டைம்ல கரெக்டா நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க போல. நான் கூட அதுக்கு தான் சார் இங்க வந்தேன். நான் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டீங்க. பரவாயில்லையே.
நம்ம 2 பேருக்குள்ள வேவ்லென்த் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கே. தேங்க்யூ சார். குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் அங்க. ஐயோ அதுக்கு இல்ல சார். நீங்க எனக்கு அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, உங்களை நான் நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் எல்லா இடத்துலயும் தேடினேன். இன்னைக்கு தான் என் கண்ணில் பட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அட என்னங்க இது, அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்தேன், அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இதுவே என் சிச்சுவேஷன் நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா பண்ணிருப்பேன் சார். அப்புறம் என்னங்க வாங்க. இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா என்ன? சரி சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னங்க இது, விட்டா என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கிடுச்சுன்னு சினிமா டயலாக்லாம் சொல்லுவீங்க போல. ஏன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா? ஏங்க நீங்க தாராளமா சொல்லலாம். சரிங்க, அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகேங்க, பாய். பாய். ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கலாமோ, பார்த்துக்கலாம். என்ன வேதவல்லி, ஏதோ பயந்த மாதிரி இருக்க, என்னாச்சு? பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? உங்க பொண்ணுங்க தான் என் பையனுக்கு சரியான வரன் கிடைக்கலன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள விடுடி, சின்ன பிள்ளைங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க. சரி, ஜோசியர் ஏன் அனுப்பி வச்ச? இத பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். வர்ற மருமக உன் பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாளான்னு பயப்படுற. பிரிச்சிருவாளா? அதெல்லாம் எவளாலையும் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். நான் போய் சேர்ற வரைக்கும் என் பிள்ளை என் பேச்ச மீற மாட்டாங்க. ஜான்சி, ஜான்சி, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். யாருக்கு? யாருக்குன்னு கெஸ் பண்ண பாப்போம். ஓ, ஹீரோவை பாத்தியா? அது என்னடி ஹீரோ ஹீரோன்னு சொல்ற? ஏண்டி, அவரை ஹீரோன்னு தானே சொன்னேன், ஒன்னும் ஹீரோயின்னு சொல்லலையே. ஹீரோயின்னு சொல்லலன்னு கோச்சிக்கிட்டீங்களா? சும்மா இரு ஜான்சி. சரி, போன்ல அந்த ஹீரோ வந்தான்னு சொன்னியே, பேசுனியா? உன்கிட்ட நான் பேசிட்டு அந்த பக்கமா நான் பார்த்தா அவர் அங்க இல்ல. கட் கட். அப்படியே பாரதி ராஜா சார் படத்துல வர்ற மாதிரி தந்தன 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 அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடி இருக்குமே, கரெக்டா? அப்படியெல்லாம் இல்லடி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு இப்பவே சொல்லிருங்க, நான் ஷாப்பிங்க முடிச்சிட்டேன், அப்புறம் பேசுறேன். பாய். ஏ ஜான்சி, உங்க அண்ணன் தான் இப்ப பேசினாரு. தெரிஞ்சதானே அண்ணி. என்னவா, ஊருகா வடுமாங்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரா? ஏ அத விடுறி. உனக்கு சிங்கப்பூர்ல ஜாப் ரெடி ஆயிடுச்சாம். ஜாபா? என்ன நீ சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாடி, இன்னும் 2 வாரத்துல விசா ப்ராசஸிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அண்ணிய விட்டுட்டு நீ சொயின்னு பறந்து போயிருவ. சந்தோஷம் தானே? ஐயோ அண்ணி, ஹாப்பி தானே? ஐயோ அண்ணி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணி. ஏய் ரஞ்சிதா, உனக்கு தான் போன் வந்திருக்கு. என்னடி இவ இந்த காலத்துல இந்த மாதிரி ரிங்டோன் வச்சிருக்கா? அண்ணி, அவ வில்லேஜ்ல இருந்து வந்தவல்ல, அதனாலதான் இந்த ரிங்டோனை வச்சிருப்பாளோ என்னவோ. அப்படியா? சரி சரி. இங்க வாடி. ஏண்டி, உனக்கு வேற ரிங்டோனே கிடைக்கலையா? என்னடி ரிங்டோன் இது? எந்த காலத்துல இருக்க? ஏய்,
இது ஏன் போனே இல்லடி. என்னடி சொல்ற? பாரு குடு. ஆமா, இது நான் வாங்கி கொடுத்த போன் இல்லையே. போன் பேக் கேஸ் என்னோடது மாதிரியே இருக்குல்ல, அதான் யாரோ மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னடி பண்றது? எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஏய், நீ என்ன திருடிட்டா வந்த? இல்ல இல்ல, யாரதையோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட. அதுக்கு நீ என்ன பண்ண? நீ அட்டெண்ட் பண்ணி பேசு. ஐயோ, கால் கட் ஆயிருச்சுடி. ஐயோ சரி, திருப்பி நீ கால் பண்ணி பேசு. இதுல லாக் போட்டிருக்கே. ரத்னத்தண்ண பையன். ஆமாங்க. யாருங்க நீங்க? என்ன தம்பி தெரியலையா? நீங்க ரத்னண்ணன் பையன் தானே? ஆமா சொல்லுங்க. நான் காஞ்சிபுரம் சித்தப்பா தம்பி. சின்ன வயசுல வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, ஞாபகம் இல்லையா? ஏங்க, அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தது. இப்ப போய் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பானா? அதுவும் சரிதான். அப்படியா? சாரிங்க, தெரியல. வாங்க உள்ள வாங்க. வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. உள்ள வா. உட்காருங்க. உட்காருங்க சித்தி. அம்மா, காஞ்சிபுரத்துல சித்தப்பாவும் சித்தியும் வந்திருக்காங்க, வாங்க. சித்தப்பா அம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா வெளியே இருந்து வர? நான் நீ உள்ள இருக்க நினைச்சிட்டு உள்ள கால் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லடா, ஆர்டர் விஷயமா நானும் மாமாவும் வெளியே போயிருந்தோம். திரும்பி இப்பதான் வரோம். எங்க ரத்னண்ணன்? அவரு பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்காரு. ஏய் சித்ரா, காஞ்சிபுரத்துல இருந்து சித்தப்பா வந்திருக்காருன்னு உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வா போ. சரி, சீக்கிரம் போய் கூப்பிடு. சித்தப்பாக்கும் சித்திக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு அப்படியே பலகாரம்லாம் எடுத்துட்டு வந்துட்டா போ. அடடே, வா ராஜா. வணக்கம். நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா. உடம்புலாம் நல்லா இருக்கா? பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ்க்கு என்ன, அது அடுத்த மாசம் செட் ஆயிடும். சரிண்ணே, எடுத்துக்கோங்க சித்தப்பா. அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? விசேஷம் இல்லாம இருக்காதே. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, எடுத்துக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ரத்னண்ணா வீட்டு உபசரிப்பு மாதிரி நம்ம சொந்தக்காரங்க யாருமே கவனிச்சதில்லை. ஆமாங்க, உண்மைதான்க்கா. இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அந்த பாரம்பரியம் எங்க வேதவல்லி அண்ணி வீட்டுல இப்பவும் இருக்குன்னு சொல்லுவாரு. அதுலயும் அவங்க பிள்ளைங்களை வளர்த்திருக்க விதம் இருக்கே. மாமா ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா. தம்பி, என்னப்பா பாட்டு இது? அது நான் அம்மா பாட்டு தான் வச்சிருந்தேன் சித்தப்பா. என் மாமா தான் போன் எடுத்து நோண்டிட்டு இருந்தாரு, அவர் தான் ஏதோ மாத்திருக்காரு போல. ஏன் மாமா பாட்டெல்லாம் மாத்துனீங்க? தம்பி, அது என்ன பாட்டு? நான் கேட்டதே இல்லையே. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா, அந்த பாட்டு தாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டா? என்ன பாட்டோ? ஏங்க, நம்ம வந்த வேலையை பாப்போங்க. ஆமா ஆமா, எடு. அண்ணா நீ கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். ஆமா, ஏதோ சம்பிரதாயத்துக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா எல்லாரும் வந்துடுவாங்க. சரி உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போல. ஐயோ அண்ணி, நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுவோம். கண்டிப்பா வரணும். என்ன வரேன். சரி வாமா. வரோம்க்கா. வரேன். வரேன்ப்பா. வரட்டுமா? வாங்க. ஏடா சுந்தர், எதுக்குடா அவனோட ரிங்டோனை மாத்தின? ஐயோ அக்கா, நான் எதுவும் பண்ணல. டேய், என்னாச்சுடா? நீ ஏதோ அம்மான்னு சம்பந்தப்பட்ட பாட்டு தானே வச்சிருந்த? அம்மா, பாட்டு மட்டும் இல்ல, இங்க பாரு, என் போனே மாறிடுச்சு. ரெண்டு பேரோட போன் பேக் கேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என் போன் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க போன் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். யாருது என்னன்னே தெரியல எனக்கு. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த போனை கொடுத்துட்டு கரெக்டா உன் போனை மறக்காம வாங்கிட்டு வந்திருப்பா. சரிம்மா. இந்தாம்மா உள்ள வச்சிரு.
அட பாவி, என்னடா இதெல்லாம்? நீ பாட்டுக்கு என்ன கோத்து விட்டுட்ட? மாமா வந்த முன்னாடி என் ஃபோன் மாடிச்சுன்னு சொல்லிட்டா இருக்க முடியும். அவ யாரு என்னன்னு இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அதான் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கோச்சுக்காதீங்க மாமா. நல்லா பேசுறடா. உன் அவசரத்துக்கு நான் அவளா? நடத்து. யாருது இந்த போனு? அண்ணே அந்த வால்பேப்பரை பார்த்தா ஏதோ பொண்ணோட ஃபோன் மாதிரி இருக்கு. ஏய் குட்ரி, ஏய் பேக் கேஸ் நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த போனை கொடுத்துட்டா என் போனை வாங்கணும். உங்க 2 பேருக்கும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க போ. யார்தான் இருக்கும்? Da 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 da.